22/3/2026 பங்குனி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். உங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. தொழில், பணம், இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ கை கால் முகமெல்லாம் கழுவிக்கோங்க. கையில் கை மூட்டு வரை கழுவிக்கணும், காலில் கால் மூட்டு வரை கழுவிட்டு நல்லா முகம் கழுவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எடுத்து கட்டி வைங்க. அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு பிரச்சனை போட்டி. இந்த போட்டி பொறாமையால் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இல்லை அப்படின்னா வேலையாட்கள் சரியாக இருக்க மாட்டாங்க. வேலைக்கு 4 நாள் வருவாங்க, 4 நாள் வர மாட்டாங்க. அதை மாதிரி பிரச்சனை. நான் தொழிலே செய்யலைங்க, நானே வேலையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க அவங்களும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வருமானத்தை தரக்கூடியது இல்லையா? அதனால் அவங்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை சதுர்த்தி நாளில் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், தவறாமல் பிள்ளையார் கோவிலுக்கு போய் உட்காந்து இருந்துட்டு வாங்க. நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம், அதுவும் அரச மரத்தோடு வீட்டி இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் போய் உட்காந்து இருந்துட்டு வந்தாலே போதும், மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை தினம்தோறும் செய்துட்டு இருக்கிறோம். அதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்துக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் சாதாரணமாக சின்ன துணி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக முதல்ல கல்லுப்பு வைக்கணும். கல்லுப்பு வச்சுட்டு மாதுளை செடியோட குச்சி இருக்கும் இல்லையா, இலைகளோடு இருந்தால் இலைகளோட கலெக்ட் பண்ணிக்கோங்க. இலைகள் இல்லைன்னா இலைகள் எல்லாம் வெறும் குச்சியை கூட நீங்கள் அதில் இருந்து எடுத்துக்கலாம். குச்சி காஞ்ச குச்சியாக இருந்தாலும் சரி, பச்சை குச்சியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும். வச்சுட்டு அது பக்கத்தில் 3 மிளகை வைக்கணும். வச்சுட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி, தொழில் நிறுவனமாக இருந்தால் கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில், கல்லாப்பட்டிக்குள்ளே அல்லது கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. இல்லை நான் வீட்டில் வச்சு தாங்க அந்த பரிகாரத்தை செஞ்சேன் அப்படிங்கிறவங்க பூஜையில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா பணம் வைக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் வச்சுருங்க. அங்கேயே இருக்கட்டும். ஒரு 30 நாள் கழித்து அதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ஒவ்வொரு சதுர்த்திலையுமே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். விநாயகர் நினைச்சு கல்லுப்போட இந்த பொருளை நீங்க சேர்த்து வைக்கும் போது கண்திருஷ்டி தோஷங்கள், அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் நிச்சயமாக நீங்குங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்குங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விக்ன விநாயகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.